பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக அரசியல் திறனாளரும் மூத்த பத்திரிகையாளரும் ஆகிய இரா குமார் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு ஒன்றிய அரசோட பட்ஜெட் வெளியிருக்கு. இந்த பட்ஜெட் வெளியானதுக்கு பிறகு நம்ம இந்திய கூட்டணி முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. நாங்க ஜனநாயகத்தை காப்பாத்திட்டோம், அதனால இனிமே அரசாங்கம் சரியான முறையில செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா இருந்தாங்க. நமக்கு ஆனா இன்னைக்கு சிவான அறிக்கை கொடுக்குறாரு, முன்ன இருந்த நிலைமையை விட இப்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறாங்க. அப்போ இந்த வெற்றி தோல்வி இந்த ஜனநாயக படுகொலைக்கு விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. பாஜக எந்த காலத்துல திருந்தாது நிரூபிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு அடி கொடுத்துருக்காங்க, மக்கள் குட்டு வச்சு ஒழுங்கா ஆட்சியை மட்டும் பண்ணு, உனக்கு தான் ஆதரவு, உனக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் உன்னை நம்பி இந்த நாட்டை கொடுத்து உனக்கு தகுதி இல்லை, அதுக்கு இந்த மாதிரி உன்னோட ஆட்சி இல்லைன்னு சொல்லி ஒரு மெஜாரிட்டியை கொடுக்காம ஒரு 240 தொகுதி மட்டும் கொடுத்தாங்க. அதை பார்த்தா கொஞ்சம் திருந்துவாங்கன்னு நினைச்சா திருந்தல. இப்ப என்னன்னா கூட்டணி கட்சி பட்ஜெட்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இந்த பட்ஜெட். தமிழ்நாடு பேரே நிதிநிலை அறிக்கையில இல்ல, ஒரு இடத்துல கூட இல்ல. பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் உரையில ஆந்திரான்னு 5 முறை சொல்லிருக்காங்க, பீகார்னு 5 முறை சொல்லியிருக்காங்க, அஸ்ஸாம்னு 2 முறை, மேற்கு வங்கன்னு 1 முறை சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். கேரளா, மணிப்பூர் இந்த மாநிலங்கள் பேர்லாம் உச்சரிக்கவே இல்லை. ஊபி பாஜக ஆளக்கூடிய மாநிலம், அந்த மாநிலத்தில் அந்த தோல்வியை கொடுத்துட்டாங்கல்ல. ஆமா, அது மட்டும் இல்ல, யோகி அவரும் பிரச்சனை, மோடிக்கும். அத நான் அடுத்து சொல்றேன். இந்த பட்ஜெட் எடப்பாடியே சொல்லியிருக்காரு, ஏமாற்றம் அடிக்கிறது தமிழ்நாட்டுக்கு. முன்பே முதலமைச்சர் என்னென்னதெல்லாம் எங்க தமிழ்நாட்டுக்கு வேணும் அதெல்லாம் கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி அறிக்கை விட்டு கேட்டிருக்காரு. ஆனா இந்த மெட்ரோ ரயில் 2வது கட்டத்துக்கு 64,000 கோடி ஒன்றிய அரசு கொடுக்கணும். அது ஒப்புதல் கொடுக்கணும். அது ஒப்புதலும் கொடுக்கலாம், பணமும் கொடுக்காம இருக்காங்க. மாநில அரசு தன்னுடைய நிதியை போட்டு வெளியில கடனை வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு வேலை நடக்குதாக. வேலை நிறுத்தல முதலமைச்சர், வேலை நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டமும் கொடுக்கல. பீகார் எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும், அதுக்காகத்தான் கூட்டணியிலேயே நாங்க இருக்கிறோம் அப்படின்னு நிதிஷ்குமார் சொன்னாரு. அப்படி சொல்லியும் அந்தஸ்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அவர் ஏதோ கடிதம் எழுதியிருக்காரு, என்ன எழுதினாருன்னு தெரியல. இப்ப என்னன்னா ஒரு 26,000 கோடி சாலை மேம்பாலங்கள் கட்டுவதற்காக 26,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. நடந்திருக்கு. பீகாருக்கு பெருசா அவங்க எதிர்பார்த்த அளவு இல்ல. அது கூட 26,000 கோடி பீகாருக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஆந்திராவுக்கு 15,000 கோடி பணம். மக்கள் அளிக்கிற தீர்ப்பு தானே. நீ ஒழுங்கா இல்ல, ஒழுங்கா இருன்றதுக்காக இன்னொருத்தர் சப்போர்ட் கூட்டணி ஆட்சியா இருந்தா கொஞ்சம் ஒழுங்கா இருப்பாங்கன்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. கூட்டணி ஆட்சியிலையும் நான் அப்படிதான் அராஜகம் பண்ணுவேன் அப்படின்னா இது எதை நோக்கி போகிறதுன்னு சொன்னா அடுத்தது கீழே விட போறாங்க. சந்திரபாபு எவ்வளவு நாளைக்கு இதே துரோகத்தை பொறுத்துட்டு இருப்பாங்க? அது ஒரு மாதிரி கோவப்படாத மாதிரி கொடுக்கற மாதிரி ஒரு பாவலா காமிச்சிருக்காங்களா. உள்ளபடியே கொடுக்கல, கடன் வாங்கி கொடுக்கறது ஏற்பாடு பண்றாங்க. 5,000 கோடி மத்திய அரசு பணமும் கொடுக்கல. 26,000 கோடி நேரடியா பீகார் அரசு கொடுத்தான்னு வச்சுங்க, அந்த ரோடு போடுற பாலம் போடுறது உடனடியே வேலையை தொடங்கலாம். முடியாது. இவங்க அலோகேஷன் பண்ணி
அதுக்கு பிறகு அதுக்கான வேலைகள்லாம் மழை வந்துடும், மழைக்காலம் வந்துடும். அப்போ ஒரு வேலை இருக்காது. பிப்ரவரியில தான் அந்த வேலை தொடங்கணும்னு வச்சுக்கோங்க. 6 மாசத்துக்கு மேல ஆயிடும். அதுதான வழி. அதனால வந்து இந்த பட்ஜெட்டினால பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கூட ஒரு பெரியதா ஒரு பலன் கிடையாது. நமக்குலாம் மொத்தமா ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, முன்னெல்லாம் திருக்குறள்ல சொல்லியாவது ஆரம்பிப்பாங்க, இப்ப அது இல்லாம திருக்குறள் சொல்லுவாங்க, அப்புறம் 400 சொல்லுவாங்க. எதை சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. எதுக்குடா திருக்குறள் சொல்லிட்டு வேஸ்டா, எதுக்காக சொல்லணும் அப்படின்ட்டு. அதாவது தமிழ்நாட்டு மீதும் தமிழ் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீது எந்த அளவுக்கு வன்மம் இருக்குங்கிறத ஒவ்வொரு இதுலயும் அவங்க காமிச்சிருக்காங்க. பணமும் கொடுக்கல, திட்டங்களும் கொடுக்கல, திருக்குறளையும் சொல்லல. அந்த அளவுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டு மீது ஒரு வன்மம், தமிழ் மக்கள் மீது அது இருக்கத்தான் செய்யும். அவ அப்படிதான் இருப்பா. அவங்க ராமரவே கடவுளவே புறக்கணிச்சவங்க. ஆமா, ராமரே மாத்திட்டாரு மோடி. ஜெய் ஜெகநாத் சொல்ல ஜெய் ஸ்ரீராம் ஓட்டு போடுறவங்க கடவுளே தூக்கி எறிகிறவங்க தமிழ்நாட்டு மக்களை தூக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க தூக்கி போடுறதுனால திரும்ப உங்களுக்கு ஓட்டு போட்டுடுவாங்க. தமிழ்நாட்டு மக்களும் போட மாட்டாங்க. சரி, நம்ம ஓட்டு போட்டா நிர்மலா சீதாராமனுக்கு உடனே பணம் ஒதுக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பணம் ஒதுக்கிடுவாங்கன்னா அதுவும் ஒதுக்க மாட்டாங்க. அதனால வந்து தமிழ்நாட்டில் அவங்க என்னைக்குனாலும் வளர முடியாது. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. எதுக்கு வேஸ்டா போய் காசு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு, அதனால அவங்க அப்போட்டு காசை கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க நம்ம கட்டின வரி பணம், நம்ம கட்டுற பணத்தை தான் நமக்கு 29 பைசா கொடுத்துட்டு, 1 ரூபா கட்டணும் 29 காசு கொடுத்துட்டு மற்ற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. 26,000 கோடி கொடுக்குறாங்கன்னா யாரு வீட்டு காசு? நம்ம வீட்டு காசும் இருக்காதுல்ல. பொதுவா எல்லா மக்களும் தானே வரி பணம் கட்டுறாங்க. இந்திய மக்கள் எல்லாருமே தான் கட்டுறாங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, இந்திய மக்கள் எல்லாருமே கட்டினாலும் நம்ம வந்து 1 ரூபாய் கட்டினா 1 ரூபாய்க்கு 29 காசு தான் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு. ஆனா ஊபிக்கு 2 ரூபாய் 72 காசு கொடுக்குறாங்க, கோவாவுக்கு கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஒரு வரியை உயர்த்தினா நம்ம எதிர்ப்போம், வரி உயர்த்தக்கூடாதுன்ட்டு. அந்த கோவா, சின்ன மாநிலங்கள், இந்த ஊபி, பீகார் போன்ற மாநிலங்கள் ஆதரிப்பாங்க வரி உயர்த்து அப்படின்னு. ஏன்னு சொன்னா வரியை உயர்த்தி நம்ம கிட்டே இருந்து அவங்களுக்கு நிறைய பணம் ஒன்றிய அரசுக்கு போனாதான் அதுல இருந்து அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால வரி உயர்த்து அவங்க எப்பவுமே ஆதரவா இருப்பாங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் விலைவாசி உயருமே, வரி உயர்த்தா விலைவாசி உயரும்ல, அவங்க மக்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல. அவங்களுக்கு பணம் வருது இல்ல, அதை பத்தி யாரு கவலைப்படுறான்? பணம் வருது இல்ல, அததான் பாப்பாங்க. மக்கள் பத்தி கவலைப்படணும். பெட்ரோல் விலை வந்து இன்னைக்கு ஒரு பேரல் 130 ரூபா வித்தப்ப வந்து 60 ரூபாய்க்கு மன்மோகன் சிங் கொடுத்தாரு. ஒரு பேரல் 60 ரூபா, $60 $70 விற்கும் போது 100 ரூபாய்க்கு மேல விலை வச்சுட்டாங்க. என்னன்னா அது விலை உயரல, வரிய உயர்த்தினதுனாலதான் பெட்ரோல் விலை உயர்ந்தது. அதாவது 9 ரூபாய் இருந்த வரி 32 ரூபாய் ஆகிட்டது ஒன்றிய அரசு. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 9 ரூபாய் வரி இருந்த மன்மோகன் சிங் காலத்துல ஒன்றிய அரசு அதாவது 32 ரூபாய் ஆக்கி எடுத்துட்டு போகுது. அதுலயாவது 9 ரூபாய் 12 ரூபாய் இருந்த காலத்திலேயே நமக்கு 9 ரூபாய் கிடைச்சது ஒன்றிய அரசு கிட்ட இருந்து. 12 ரூபாய் வரி பெட்ரோல் வரியில நமக்கு வந்து 9 ரூபாய் மாநில அரசு கிடைச்சது. இப்ப வந்து 32 ரூபாய் வாங்கினா நமக்கு 2 ரூபாய் கூட கிடைக்கல. ஏன்னு சொன்னா அந்த வரி என்று போட்டால் நமக்கு பங்கு கொடுக்கணும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, செஸ் அப்படின்னு போட்டுறாங்க. செஸ்ன்னு போட்டா ஒன்றிய அரசு அப்படியே எடுத்துக்கும். அது என்ன, அந்த ரோட் செஸ், எஜுகேஷன் செஸ், இது மாதிரிலாம் போட்டு எடுத்தா அந்த பணத்தை அதுக்குத்தான் பயன்படுத்தணும். ரோடு செஸ்னா ரோட்டுக்கு போட்டுத்தான் பயன்படுத்தணும். எஜுகேஷன் செஸ்னா எஜுகேஷன் மட்டும் தான் பயன்படணும். அது என்ன பண்ணுது, கள்ளத்தனமா அது பொது நிதிக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஒன்றிய அரசு எடுத்துட்டு போக கூடாது. அதான் நம்ம பழவேல் தியாகராஜர் சொன்னாரு, திருடுரணி அப்படின்னாரு. சட்டத்துக்கு விரோதமா நீ எடுத்துட்டு போனா திருட்டு தானே அது. சட்டப்படி அந்த வந்து எஜுகேஷன் பயன்படுத்த, வேற எதுவும் பயன்படுத்த கூடாது. அதை போய் பொது நிதிக்கு எடுத்துட்டு போறோம்னா திருடுது மத்திய ஒன்றிய அரசுன்னு சொல்லி சொன்னாரு. என்ன சொன்னாலும் உரைக்க மாட்டாங்க, என்ன பண்றது. அதனால இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு செய்த ஒரு பெரிய துரோகம். அடுத்தது
தங்கத்துக்கு நீங்க பாருங்க ஒரே நாள 2000 குறைஞ்சி போச்சு. தங்கம் 260 ரூபா 260 ரூபா குறைஞ்சிருக்கு. ஏன்னா தங்கம் இறக்குமதிக்கு வரியை குறைச்சிட்டாங்க. வரியை குறைக்கும் பொழுது அதுக்கு வரியை குறைக்கிறாங்க, மற்ற பொருட்களுக்கெல்லாம் வரியை கூட்டுறாங்க. அரிசிக்கு வரி, பருப்பு எண்ணெய்க்கெல்லாம் வரி, அதெல்லாம் ஒன்றும் குறைக்கல. எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு வரி போட்டுறாங்க. வரி கிடையாது. பணக்காரர்களுக்கு வரி உண்டு. அடுத்தது நடுத்தர மக்கள் மாத சம்பளம் வாங்குறவங்க ஏதாவது வருமான வரி ஏதாவது குறைப்பாங்களான்னு பார்த்தா அது ஒன்றும் பெருசு இல்லை. ஒன்றும் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 ஒரு 25,000 கூட்டியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த கொஞ்சம் 6 லட்சம்ன்றது 7 லட்சம் ஆக்கியிருக்காங்க. அதனால ஒன்றும் பெரிய பலன் அடைஞ்சிட போகிறது கிடையாது. பெரிய வருமான வரி வந்து மாத சம்பளக்காரர்களுக்கு பெரிய பலன் கிடையாது. ஏதோ ஒரு சிறு பலன் தான் கிடைக்கும். அதனால யாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட் கிடையாது இது. என்ன ஒரே ஒரு இது பார்க்கலாம் சொன்னா, சில திறன் மேம்பாட்டுக்கெல்லாம் கொண்டு வர போறோம். மாநில அரசு செஞ்ச சில திட்டங்களை காப்பி அடிச்சு அவங்கள வந்து அறிவிச்சிருக்காங்க. 40 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஆமா, நம்ம இப்ப நான் முதல்வர் திட்டம் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, அது போல ராமர் கோயில் அது இது இந்துத்துவான்னு சொல்லிட்டு இருந்தவங்க பட்ஜெட்லயும் இப்ப வந்து கொஞ்சம் மக்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒண்ணுதான் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்களுக்கு, வேலை செய்யும் பெண்களுக்கு விடுதி பாதுகாப்பு அளிக்கப்படும். நம்ம கட்டுக்கோம்னா தோழி விடுதி, தோழி விடுதி, அதே மாதிரி விடுதிகள் கட்டி கொடுப்போம். பணிபுரியும் பெண்களுக்கு விடுதி கட்டி கொடுப்போம், தங்கும் விடுதி கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் நம்மளை பார்த்து ஏதோ திருந்தனா சரி, மகிழ்ச்சி தான் நமக்கு. நம்ம திட்டங்களை எடுத்துட்டு போய் அங்க மக்களுக்கு நன்மை செஞ்சா மகிழ்ச்சி தான் நமக்கு. அதனால வந்துட்டு 20வது பக்கத்துல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பட்ஜெட்டாக நிர்மலா சீதாராமன் வாசித்துள்ளார்னு சொல்லி சிதம்பரம் சொல்லியிருக்காரு. 20ஆம் பக்கத்துல அது இருக்கிறத அப்படியே வாசிச்சிருக்காங்க. ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து அதை அப்படியே 2 திட்டங்களை அப்படியே நாங்க சொன்னதை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் மகிழ்ச்சி அப்படி சொல்லியிருக்காரு. ஏதோ கொஞ்சம் அடுத்த பார்த்து கொஞ்சம் காப்பி அடிச்சாவது நீ நல்லது செஞ்சா சரி, மக்களுக்கும் கொஞ்சம் பயன்படுற அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க. மக்களும் பயன்பட போறாங்க. மக்களுக்கு கொஞ்சம் இதுல வேற 4 கோடி இளைஞர்களுக்கு 5 வருஷத்துல 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் 2014 கொடுத்த வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல. இது வரைக்கும் 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துனோம். மொத்தமா 10 வருஷத்துல 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கல. 70 லட்சம் பேர் வேலையை இழந்ததுதான் மிச்சம் டிமானிசேஷனால. ஆனா இப்ப 5 வருஷம் சொல்லி விட வேண்டாம். 5 கோடி என்ன 50 கோடிக்கு பேர் வேலை கொடுக்கணும்னு சொல்லலாம். வாயால வடை சுட்டுட்டு போறதுக்கு என்ன இருக்கு? செய்யலன்னா யார் கேட்க போறா? கேட்டாதான் நான் பதில் சொல்ல போறாங்களா? அது ஒண்ணும் கிடையாது. அதனால 5 கோடி இளைஞர்களுக்கு, இந்த 4 கோடி இளைஞர்களுக்கு 5 ஆண்டுகள் வேலை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம், இப்போது சொன்னதை செஞ்சா மகிழ்ச்சி தான் நமக்கு. சரி சரி. இப்போ முதல்வர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒன்றிய அரசை ஏத்துக்கிட்டே இருக்கிறதுனால, அவங்க கூட ஒத்து போகாம இருக்கிறதுனால எது தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம இருக்காங்களா? ஒருவேளை இணக்கமா போனா தமிழ்நாட்டோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவாங்க முதலமைச்சரோட கோரிக்கை. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்துக்கிறதா தான் இருந்தது. தமிழ்நாடுன்ற பேரே பட்ஜெட்ல கூட உச்சரிக்காத அந்த அளவுக்கு வன்மம் காட்டும் பொழுது அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிட்டு என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. முதலமைச்சர் இங்கே தேவையில்லாம எதுக்கு டெல்லி போயிட்டு வந்துட்டு அதனாலதான் புறக்கணிச்சுட்டாங்க. நான் கேட்கிறேன், ஒன்றிய அரசோட ஒத்து போகதா இருந்தா? ஒத்து போகிறது இல்ல. ஒன்றிய அரசு சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டு சொன்னதெல்லாம் செய்து கொண்டிருந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் என்ன கொடுத்தாங்களா? உதயமின் திட்டம் கொடுத்தாங்க. உதயமின் திட்டம் என்ன? இப்ப அது வந்து மக்களுக்கு எதிரான திட்டம். அது நீட்டு கொடுத்தா கொண்டு வந்துட்டாங்க. நீட்டு மக்களுக்கு எதிரானது, பழுத்த ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது. இப்ப அவ்வளவு விடுங்க. இப்ப இந்த நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அவர் ஆளுக்கு ஒரு பக்கமா தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? 26,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 26,000 கோடி ரோடு போடுறதுக்கு, பாலம் கட்டுறதுக்கு. ஏன்னா பாலம் 15 பாலம் இடிஞ்சு வந்துச்சு ஒரு மாசத்துக்குள்ள. பீகார்ல 15 பாலம் ஒரே மாசத்துல இடிஞ்சு விழுந்துச்சு. கட்டின பாலம் பூரா இடிஞ்சு வந்துருச்சு.
அப்புறம் திரும்ப அதை கட்டாம என்ன பண்ண முடியும்? அதுக்காக 26,000 கோடி அலோகேஷன் தான், நேரடியா நிதி கொடுக்கவில்லை. 26,000 கோடி வச்சுக்கோ அப்படின்னு நிதிஷ்குமார் கொடுக்கல. ரோடு போறது, பாலம் போறது, திட்டத்தை தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு அது கூட கிடையாது. சந்திரபாபு நாயுடுக்கும் கிடையாது. அவரும் ஆதரிக்கிறாருல, அவர் ஆதரவு இல்லைன்னா ஆட்சி கவுந்துரும்ல. அவரையே ஆதரிக்கிறாரு. அப்படி இருந்து ஆதரிக்கிறாரு. போக போகதான் தெரியும் என்ன அவங்க ரியாக்ஷன் சொல்லிட்டு. ஏன்னா அந்த 15,000 கோடி அலோகேஷன் கூட கிடையாது, உனக்கு கடன் ஏற்பாடு பண்ணி தரன்றாங்க. அவருக்கு வட்டி கட்டணும் கடனுக்கு சந்திரபாபு நாயுடு தான். ஆமா, இப்ப நம்ம வந்து ஜப்பான்ல கடன் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம்ல, ரயில் திட்டம் பண்றோம்ல, அந்த மாதிரி. அப்ப வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து இப்ப முதலமைச்சர் வந்து ஒன்றிய அரசை எதிர்க்கிறதுனாலதான் பணம் கொடுக்கல அப்படின்னா, தூக்கி பிடிச்சிட்டு இருக்கவனுக்கே பணம் கொடுக்கலையே. அவங்களுக்கு என்னன்னு சொன்னா, மாநில அரசுன்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுங்கிறது அவங்களுடைய சித்தாந்தம். மாநில அரசு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் டெல்லியில இருந்து அவங்களே ஆட்சி பண்ணணும். மாவட்ட கலெக்டர்கள் மட்டும் தான் இருக்கணும், அவங்களே நேரடியாக அங்கேருந்து ஆட்சி செய்யணும். அதுதான் அவங்க சித்தாந்தம். அதனால வந்து மாநில அரசுகளை மதிக்கவும் மாட்டாங்க, பணம் கொடுக்கவும் மாட்டாங்க. மாநில அரசு அதிகாரம் பூரா அவங்க புடிக்கிட்டு போகணும் தானே பாக்குறாங்க. ஆனா நீங்க வந்துட்டு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, பிரதமர் நாற்காலியை காப்பாற்றியதற்கான அறிக்கை இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேத்தையும் வச்சுட்டா அப்படியே அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் அது. அந்த இது பிரதமர் நாற்காலி இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு காலா இல்லைன்னா இதுவும் கிடைச்சிருக்காது. 26,000 கோடி திட்டமும் கிடைச்சிருக்காது, 15,000 கோடி கடன் வாங்கி தரேன்னு சொன்னதும் கிடைச்சிருக்காது. இதுவாவது அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுக்காக தான் கிடைச்சது, மத்தவங்களும் எதுவுமே கிடையாது. ஆனா ரூல்ஸ் தான் இருக்கு இல்லைங்க சார், இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது நாம்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஆமாமா, அது அந்த நிதி கமிஷன் வந்து இவ்வளவு கொடுக்கணும் சொல்லும். ஒரு மாநிலத்து பொருளாதாரத்தை, வளர்ச்சி, மக்கள் தொகை அடிப்படையெல்லாம் பார்த்துட்டு இந்த மாநிலத்துக்கு இத்தனை சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு. அதுதான் நமக்கு அந்த 29 பைசா. அது வந்து நிதி பகிர்வு, நம்ம கொடுக்கிற வரியில இவ்வளவு ரூபா கொடுக்கணும் நிதி கமிஷன் சொல்லும், அது கொடுக்கும். அது அன்னியில வந்து ஒன்றிய அரசு மீதி பணம்லாம் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம்னா 50% 9 ரூபான்னா 4 ரூபா, நமக்கு 4 ரூபா வந்து ஒன்றிய அரசு போகுது இல்லையா. இப்ப செஸ் இந்த மாதிரியான வரி, இன்கம் டாக்ஸ் போகுது. இன்கம் டாக்ஸ் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு போயிருது, அதுல நமக்கு பங்கு கொடுக்கறது கிடையாது. எக்ஸைஸ் டியூட்டி, ஆமா, அந்த பணத்துல ஒன்றிய அரசு யாருக்கு வேணா கொடுக்கலாம். அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. அவங்க விரும்ப எந்த ரூல்ஸும் கிடையாது. வரி பகிர்வுக்கு தான் வந்து நிதி கமிஷன், நிதிக்குழு வந்து இது மாதிரி நம்ம இதுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் இவ்வளவு ரூபா கொடுக்கணும் அப்படிங்கும். நம்ம 1 ரூபா வரி கட்டணும்னா 29 பைசா கொடுக்க சொல்லுது. அவங்க வந்து ஊபி வந்து பெரிய மாநிலம், 20 கோடி பேர் மக்கள் இருக்காங்க, அதனால வந்து 2 ரூபா 72 காசு கொடு அப்படின்னு சொல்லி. அவன் 2 ரூபா 72 காசு இல்ல, 2,000 ரூபாய் கொடுத்தாலும் ஊபி வந்து வளராது. ஏன்னா மாற்றம் ஏற்படாமல் வளர்ச்சியே இருக்காது. எவ்வளவு படிக்க வைக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க செய்தால்தான் ஒரு மாநிலம் வளர்ச்சி பெறும். அது இல்லைன்னா வளர்ச்சி பெறாது. தமிழ்நாட்டுல ஏன் வளர்ச்சி? பொருளாதாரத்துல மட்டும் கவனம் செலுத்தல, சமூக மாற்றம், சமூக சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. நீ படி அவன் படிக்கிறான், நீ படின்னு சொல்லி எல்லாரும் படிக்க வச்சாங்க. நான் பணம் கொடுக்குறேன் படி, ஃப்ரீ எஜுகேஷன், ஸ்கூல் தந்தாச்சு, ஃப்ரீ எஜுகேஷன், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேணா வந்து படி, இல்ல சாப்பாடு போடுறேன் படி, யூனிஃபார்ம் கொடுக்குறேன் படி, நோட்டு புத்தகம் கொடுக்குறேன், ஃபேமிலி பாஸ் கொடுக்குறேன், சைக்கிள் கொடுக்குறேன், பஸ் இலவசமா பஸ் பாஸ் கொடுக்குறேன், வந்து படின்னு சொல்லி தான் படிச்சாங்க. அங்க அந்த மாதிரி படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க சித்தாந்தம். சனாதனம் என்ன சொல்லுது? ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் படிக்கணும், மத்தவங்க படிக்க கூடாதுன்னு. அவங்க சனாதனவாதிகள், ஆனா மத்தவங்க படிக்கிறது விரும்ப மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது, எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கணும். அதனாலதான் டிவி கொடுத்தாரு கலைஞர். கலர் டிவி
ஊர்ல ஒரு பணக்காரன் வீட்டுல தான் கலர் டிவி இருக்கும். ஏழைகளை என்ன பண்ணும் போய் பார்த்துருப்பீங்க கிராமத்துல. இந்த ஒளியும் போட்டாங்க. அதாவது போகும்போது நானும் அப்படித்தானே பார்த்தேன். போய் பக்கத்து வீட்டுக்கு பார்த்துட்டு போறதுக்கு அவங்க வந்து வீட்டுக்குள்ள போய் பார்க்க முடியாது. வெளியில இருந்து ஜன்னல் வழியா பார்க்கணும் சுத்தி பார்க்கணும். ஆமா இல்லையா? அது அவ்வளவு ஒரு ஆமா, சுயமரியாதை குறைவு. அது கேவலமா நடத்துவாங்க. கேவலமா அர்த்தம். அவங்க சொல்ற வேலையை செய்யலைன்னா அதுவும் பார்க்க விட மாட்டாங்க, வெட்டி விட்டுருவாங்க. ஆமா. அந்த மாதிரி ஒரு ஒரு மனவலி வரக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் கலர் டிவி கொடுத்தாரு. ம். அந்த மாதிரி ஒரு இது எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும், எல்லாரும் சுயமரியாதையோட வாழணும், தன்மானத்தோட வாழணும், யார்கிட்டயும் போய் அடிபணியக்கூடாது, யார்கிட்டயும் கையேந்தி நிக்க கூடாது யாரும் அப்படின்றதுக்காக அந்த எல்லா சமூக சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து படிக்க வச்சு கொண்டு வந்தாரு. அதனால நம்ம வளர்ச்சி பெற்றோம். அவங்க படிக்காத ஒரு பிரிவு மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு வரும்பொழுது அங்க சமத்துவம் நிலவாது, கல்வி வராது. அங்க பிளஸ் டூக்கு மேல பொண்ணுங்களை படிக்க வைக்கவே மாட்டாங்க. இங்க நீ பிளஸ் டூக்கு மேல படி, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குற படின்னு சொல்லி ஆசை காட்டி படிக்க வைக்கிறோம், எதையாவது படிக்க வச்சிடுறோம். அதனாலதான் நம்ம வளர்ச்சி பெறோம். அவங்க சமூக மாற்றம் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி என்பது எல்லாருக்கும் போய் சேராது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 80% மிடில் கிளாஸ் பீப்புள். அங்கெல்லாம் 20% தான் மிடில் கிளாஸ். ஒரு 20% பணக்காரனா இருப்பான் குஜராத்ல, மீதி 60% ஏழைகள். ஆனா இங்க தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. நம்ம வந்து திராவிட சித்தாந்தம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்ன்றதுனால நம்ம வளர்ச்சி பெற்றிருக்கோம். இது 100 வருஷமா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அங்க இன்னமும் அவனுங்க மாற மாட்டேங்கிறானுங்க. அதனால வளரவே முடியாது, வளர்ச்சி பெற்ற மாநிலமா இருக்கவே முடியாது. அதனால நம்ம பணத்தை பிடிங்கி கொண்டு எவ்வளவு கொட்டினாலும் விழலுக்கு கிடைச்ச நீராத்தான் போகும். அவங்க பணக்காரங்க மட்டும் அனுபவிப்பாங்க, ஏழைகளுக்கு கிடைக்காது. அதான் பிடிஆர் சொன்னாரு, பழனிவேல் சொன்னாரு, கொடுக்கட்டும், பணம் கொடுக்கட்டும், நம்ம வேண்டாம்னு சொல்லல, அந்த மாநிலம் வளரணும். படிப்பு சதவீதம் இந்த வருஷம் நீங்க வந்துட்டு இவ்வளவு ரூபா கொடுக்குறோம்னா, 2 ரூபா 72 காசு கொடுக்குறோம்னா, அடுத்த வருஷம் எஜுகேட்டட் சதவீதம் படித்தவங்க சதவீதம் உயரணும் அப்படின்னா அவனுக்கு கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம், ஒரு நிபந்தனை போடு. அப்ப வச்சு படிச்சு வருவான், படிக்க வைப்பான். அது எதுவுமே இல்லாம நீங்க பாட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வளர்ச்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியாவது பண்ணணும். ஆமா, கீழே இருக்கிற மக்களை மேல உயர்த்தத்துக்கு ஏதாவது என்ன பாருங்க. மூவலூர் ராமாவதி அம்மையார் திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தா 89 கலைஞர். ஏழை பெண்களுக்கு 5000 ரூபாய். அப்பா 5000 பெரிய காசு. ஆனா என்ன வரணும் வச்சாரு, 8வது படிச்சிருக்கணும்னாரு. நாங்க கேட்டோம், ஏங்க 8வது படிச்சிருக்கணும், ஏழை பெண்கள் தானே, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு 8வது படிக்கணும்னு. அது அப்படி இல்லையா, அதுக்காக வச்சு அந்த பொண்ணு 8வது வரைக்கும் படிக்க வைப்பாங்க பாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிபந்தனை வைக்கணும் மொத்தத்துக்கும். ஒன்றிய அரசே பீகாருக்கு வைக்கணும், நீ எஜுகேட்டட் பர்சன்டேஜ் கூட்டிக்காமி, அப்படின்னாதான் அவனுக்கு அடுத்த முறை அதிகமா கொடுப்போம், குறைச்சிருவோம். அந்த மாதிரி சொன்னா படிக்க வைப்பாங்க. ஒண்ணுமே கேட்காம நீங்க கூட கொடுத்துட்டே சொல்லுவாங்க. அவங்களே படிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் இவன். அதாவது படிச்சுட்டான்னா அடிமையா இருக்க மாட்டான் பாருங்க, மேல் சாதிக்கு அடிமையா இருக்க மாட்டான். அதனால அவன் படிக்க கூடாது, அவனை நம்ம கடைசி வரைக்கும் அடிமையா தான் வச்சுட்டு, கல்வியை கொடுத்துட்டால் அவன் கடைசி வரைக்கும் நமக்கு அடிமையா இருக்க மாட்டான். அடிமையா இருக்கணும், படிக்க வைக்க கூடாது. அப்பதான் அது அந்த சாதி ஆதிக்கம் பண்ணணும்னா அவனுக்கு படிப்பு கூடாது. அதனால அவன் படிக்க வைக்க மாட்டேங்கிறான். அதனால அந்த மாநிலம் வளரவே வளராது. கல்வி இருந்தாலும் ஒரு மாநிலம் வளர்ச்சி பெறும். ஆக மொத்தத்துல இந்த ஒன்றிய அரசாங்கம் எப்பயுமே திருந்தாது. நம்ம போராட வேற வழி இல்ல, போராடிக்கிட்டே இருக்கணும், போராடிட்டே இருக்க வேண்டியதுதான். அது இது இன்னும் ரொம்ப நாளா இருக்கு, அடுத்த ஒரு 5 வருஷம் போராடித்தான் ஆகணும். அதுக்கப்புறமாவது ஒரு ஆட்சி மாற்றம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்கள் இவங்க இப்படி பண்றாங்கன்ட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டலாம்னு எல்லாம் போட்டா அப்பயாவது நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கணும். இல்ல இப்படியே போய் மக்கள் எல்லாத்தையும் ஜீரணிச்சுட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க. இப்பவே ஒரு 63 இடங்களை புடுங்கிட்டாங்கல்ல.
303 இடங்கள் வெற்றி பெற்ற பாஜக 240 வெற்றி பெற்றிருக்கு. இதே போயிட்டே இருந்தா அடுத்த 5 வருஷத்துல திரும்ப அதுவும் போயிடும். சரிங்க சார். ஒன்றிய அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு மக்களை வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களையே புறக்கணிச்சிருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். 2 மாநிலத்தை இது கார்பரேட் பெரும் தனக்காரர்களுக்கான அரசு தானே ஒழிய அது மக்களுக்கான அரசே கிடையாது. ஏதோ இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் மக்களை நினைச்சு பார்த்திருக்காங்க இந்த அடி விழுந்ததுனால. இல்லைன்னா அதானி அம்பானிக்கான அரசு தான் இது. ஆமா ஆமா. சரி சரி, நல்லதுங்க சார். நம்ம கூட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.